வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நேர்கொண்ட போற நிகழ்ச்சி நம்ம AGS என்டர்டைன்மெண்ட் தயாரிப்புல பிரதீப் ரங்கநாதன், அனுபமா பரமேஸ்வரன், மிஷ்கின், கௌதம் மேனன் மற்றும் பலர் நடிப்புல அஸ்வந்த் மாரிமுத்து டைரக்ஷன்ல வந்திருக்கிற டிராகன் மூவி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். விமர்சன நிகழ்ச்சி ஒரு விமர்சனம் மட்டும் இல்லாம கம்ப்ளீட் அனாலிசிஸும் கூட, அதனால கொஞ்சம் நீளமாக தான் இருக்கும். பொறுமை இருக்கிறவங்க பாருங்க, மற்றவங்க டாட்டா காட்டிட்டு கிளம்பிக்கிட்டே இருங்க. இப்போ வாங்க படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்கூல்ல +2ல நல்ல மார்க் எடுத்த தங்கமான மாணவன் டி ராகவன்கிற பிரதீப் ரங்கநாதன் ஒரு பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்றாரு. ஆனா அந்த பொண்ணு ஒன்ன மாதிரி நல்ல பசங்களை விட அவன மாதிரி கெத்தான பசங்க தான் பிடிக்கணும். 2-3 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகி பொண்ணுங்க கூட சுத்துற ஒரு பையனை காமிச்சு சொல்றாங்க. அதனால அப்செட் ஆகுற பிரதீப் இனிமே காலேஜ் போனா கெத்தா தான் இருக்கணும்னு டி ராகவன்கிற தன்னோட பேரை டிராகன் மாத்தி டான் சிவகார்த்திகேயன் மாதிரி ஒரு கிரிஞ்சு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கிறாரு. அவரோட கெத்தை பார்த்து மயங்கி கீர்த்தனாங்கிற அனுபமா அவரை லவ் பண்றாங்க. காலேஜில் 48 அரியரை வச்சு சாதனை படித்த டிராகனை பிரின்சிபல் மயில்வாகனங்கிற மிஷ்கின் 48 அரியரை கிளியர் பண்ண சொல்லும் போது முடியாதுன்னு காலேஜை விட்டு கிளம்புறாரு. வீட்டில் அம்மா அப்பாட்ட வேலைக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு நண்பர்களோட ரூம்ல இருந்து கும்மாள் அடிச்சுக்கிட்டு இருக்காரு டிராகன். ஒரு 2 வருஷமா இப்படி வெட்டியை சுத்துறதுனால இவரோட கிரஷ் அனுபமா ஒரு நல்ல மாப்பிள்ளைக்கு ஓகே சொல்லி இவருக்கு டாட்டா சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதனால விரக்தி அடைகிற டிராகன் அனுபமா பார்த்த நல்ல மாப்பிள்ளையோட அதிகமா சம்பளம் வாங்கணும்னு இன்ஜினியரிங் முடிச்சதா போலீஸ் சர்டிபிகேட் கொடுத்து கௌதம் மேனனுடைய IT கம்பெனியில வேலை பார்க்குறாரு. இவருக்கு ப்ரமோஷனுக்கு நல்ல சேலரி கிடைக்கிறதுனால பரசுராம்ங்கிற பெரிய பணக்கார அதிபரான KS ரவிக்குமார் தன்னுடைய பொண்ணையும் தர தயாரா இருக்கிறாரு. ஒரு நாள் ஆக்சிடென்ட்ல பழைய பிரின்சிபல் மிஷ்கினை சந்திக்கிறாரு பிரதீப். நீ போலீஸ் சர்டிபிகேட் கொடுத்து வேலை வாங்கின விஷயத்தை உன்னுடைய CEO கிட்ட மாமனார் கிட்ட சொல்லாம இருக்கோம்னா 3 மாசம் காலேஜுக்கு வந்து தங்கி இருந்து 48 அரியருக்கான பரீட்சை எழுதி டிகிரி சர்டிபிகேட் வாங்கணும் கண்டிஷன் போடுறாரு. அதன்படி டிராகன் திரும்ப காலேஜுக்கு வந்து தங்கி இருந்து 48 அரியரை கிளியர் பண்ணாரா, வேலை கல்யாணத்தை தக்க வச்சுக்கிட்டாரான்னு விறுவிறுப்பா சொல்ற படம் தான் டிராகன். டி ராகவன் அலைஸ் டிராகனா பிரதீப் ரங்கநாதன் 2வது படத்துல ஆக்டிங்ல அற்புதமா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டிராகனாவே வாழ்ந்திருக்காரு சொல்லலாம். இவருடைய படங்களோட கதை செலக்ஷன் நல்ல சூப்பரா இருக்கு. கோமாளி படத்துல மக்கள் எல்லாரும் ஜாதி மத வேற்றுமையை மறந்து ஒருத்தர் காப்பாற்றணும்னாரு. லவ் டுடே படத்துல காதல்ல அன்பு கேரை விட நம்பிக்கை தான் முக்கியம் அப்படின்னாரு. இந்த படத்துல நேர்மையா இருந்த எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம நைட்டு நிம்மதியா தூங்கலான்னு ஒரு மிடில் கிளாஸ் பையனோட கதை நல்லா இருக்குல்ல. ஆனா சில இடங்கள்ல இவரை பார்க்கும்போது அப்படியே தனுஷ் மாதிரி இருந்தாலும் லைட்டா அவரோட பாடி லாங்குவேஜ் இமிட்டேட் பண்ற மாதிரி இருந்தாலும் மொத்தத்துல பார்க்கும்போது அது ஒரு பெரிய குறையா தெரியல. ஆனா சில சீன்கள் சிவகார்த்திகேயனையும் ஒரு சீன்ல அதெல்லாம் உங்களுக்கு புரியாது சார் இழுத்து விஜய் சூர்யா மாதிரி பேசுறதெல்லாம் வளர்ற நேரத்துல அவர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். காலேஜ்ல கெத்து காமிக்கிற சீன்கள், அவருக்கு கிருஷ் அனுபமாவுக்கான லவ் சீன்கள், அனுபமா பிரேக்கப் பண்ண பிறகு அவர் அழுது துடிக்கிற காட்சிகள், பின்னால ஆபீஸ்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி முன்னேற காட்சிகள், செகண்ட் ஹாப்ல தன்ன மாதிரியே ஒரு குட்டி டிராகன் அப்போது இரிட்டேட் ஆகிற காட்சிகள், அரியரை கிளியர் பண்றதுக்காக கஷ்டப்படுற காட்சிகள், குறிப்பா கிளைமாக்ஸ் எமோஷனல் சீன்ல பின்னி எடுத்திருக்க பிரதீப் ரங்கநாதன் அவருக்கு ஒரு ஸ்பெஷல் பாராட்டுகள். அடுத்து பாராட்டப்பட வேண்டிய ஒரு பிரின்சிபல் மயில்வாகனமா வர்ற மிஷ்கின் இதுவரைக்கும் எத்தனையோ படங்கள்ல நடிச்சிருக்காரு. ஆனா இந்த படத்துல நம்மளை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணி அற்புதமா நடிச்சிருக்காரு மிஷ்கின். கிட்டத்தட்ட இல்ல அப்படியே 100% டான் படத்துல வர விஜய் சூர்யா மாதிரி கேரக்டர் தான். ஆனா அவர் மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்ணாம கேஷுவலா பண்ணிருக்காரு. கிளைமாக்ஸ் வரைக்கும் பிரதீப் நல்லா டப் கொடுத்திருக்காரு மிஷ்கின், அவருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்து முதல் நாயகி அனுபமா பரமேஸ்வரன் ஆரம்பத்தில் பிரதீப்புடைய கிரஷா இருந்து அவர் முன்னேற மாட்டாரு தேர மாட்டாருன்னு நீ ஒரு ஃபேக்கு, உன்னை லவ்வரா தான் பார்க்க முடியும், உன் லைஃப் பார்ட்னரா பார்க்க முடியாது, ஒரு தப்பு பண்றதுனால நம்ம லைஃபே மாறுதுன்னா அந்த தப்பு பண்றது தப்பே இல்லைன்னு பிரேக்கப் பண்ணிட்டு போற காட்சிகள், பின்னால் அவரை மறக்க முடியாம குற்ற உணர்ச்சியினால திருப்பி அதே காலேஜ் லெக்சரர் வர காட்சிகள், பிரதீப்பை மோட்டிவேட் பண்ணி அரியர் எக்ஸாம் எழுத வைக்கிற காட்சிகள் எல்லாத்துலயுமே நல்லா பண்ணிருக்காங்க அனுபமா. அதே மாதிரி பிரதீப்புக்கு பார்த்திருக்கிற பொண்ணு பழவியா வர்ற கயாத்து லோகர் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு நைட்டிலே பிரதீப் தனக்கு ஏற்ற மாப்பிள்ளையான்னு தீர்மானிக்கிற காட்சிகள், ஏர்போர்ட் காட்சிகள், பிரதீப் லவ் பண்ற காட்சிகள் எல்லாத்துலயுமே நல்லா பண்ணிருக்காங்க கயாத்து லோகர். முதல் முறையா தமிழ் சினிமாவில் தன்னோட போலீஸ் யூனிஃபார்மை கட்டி வச்சுட்டு CEO வந்திருக்காரு கௌதம் மேனன். நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடுறத பார்க்க கொஞ்சம் நல்லா வித்தியாசமா இருந்தது. தன்னுடைய கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தார் கௌதம் மேனன். நெக்ஸ்ட் பிரதீப் அப்பாவா வர ஜார்ஜ் மரியான் சூப்பரா பண்ணியிருந்தார். தன் மகன் மேல பாசம் காமிச்சு அவருக்காக வீடு வரைக்கும் விற்க தயாராக இருக்கிற காட்சிகள். கடைசியில நான் ரேஸ்ல ஓடும்போது தான் ஜெயிக்கணும்னு என்ன தள்ளி விட்டுட்டு போன பையன் மாதிரி என் பையன் இல்லைன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு ஒரு டான்ஸ் சொல்லிட்டு தன்னுடைய பையனை உச்சி போகிற காட்சிகள் சூப்பரா பண்ணியிருந்தாரு. பிரதீப்புடைய அம்மா அவர் இந்துமதி மணிகண்டன், அதான் மீளவன் படத்துல அரவிந்த் சாமியோட கிருஷ்ணா வந்து அவருடைய முதுகை தட்டிட்டு போவாங்களே அவங்கதான் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. மற்ற சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் KS ரவிக்குமார், பிரதீப்புடைய நண்பர்களா வர்ற VJ சித்து, குறிப்பா செகண்ட் ஹாஃப் நம்மளை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணி நம்மளை நல்லா என்கேஜ் பண்ண குட்டி டிராகனா நடிச்சிருக்கிற நௌஷத் கான் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த படத்துல.
இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து ஓமை கடவுளை படத்துக்கு அப்புறம் இவருடைய 2வது தமிழ் படம். முதல் படம் மாதிரியே சூப்பரா பண்ணிருக்காரு. படம் ட்ரெய்லர் பார்த்த உடனே கிட்டத்தட்ட டான் படம் மாதிரியே இருந்ததுனால எனக்கு இந்த படம் மேல அவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. அது மட்டும் இல்லாம நிறைய யூடியூப் சேனல்ல இந்த ட்ரெய்லர் பத்தி நிறைய நெகட்டிவ் ரிவ்யூ தான் வந்துகிட்டு இருந்தது. அதாவது டான் படம் மாதிரி ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஹீரோவை கெத்தா மாசா ஒரு ரவுடி மாதிரி காமிச்சிட்டு கடைசியில கிளைமாக்ஸ்ல மட்டும் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாங்கன்னு ஹீரோவால சொல்ல வைக்கிற மாதிரி தான் இந்த படம் போகும்னு சொல்லியிருந்தாங்க. தலைப்பு பார்த்தீங்கன்னா டான் டிராகன் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கா, அதனால அந்த படத்தை மேல நான் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகவே இல்லை. ஆனா நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூ வந்த பிறகுதான் அந்த படத்தை போய் நான் பார்த்தேன். டான் பட ஃபீலிங் ஆரம்பத்துல கொஞ்ச நேரம் இருந்தாலும் அப்புறம் காலேஜ் கேம்பஸ் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம கெத்து, வெளியே போனா நம்ம கெத்து தான், நல்ல வேலை இல்லைன்னா நமக்கு லவ் கிடைக்காது, மேரேஜ் கிடைக்காதுன்னு நெத்தியில் அடிக்கிற மாதிரி இன்றைய இளைஞர்களுக்கு பாடம் அவ்வளவு அழகா எடுத்திருக்காரு டைரக்டர். அதனால அந்த டான் படம் பார்த்தப்ப நமக்கு உண்டான அந்த கிரிஞ்சி ஃபீலிங் இந்த படம் பார்க்கும்போது நமக்கு அந்த அளவுக்கு வரவே இல்லை. அதே மாதிரி குட்டி டிராகன்கிற கதாபாத்திரம் மூலமா இவனெல்லாம் தாங்கிறதுக்கே எனக்கு 3 மாசம் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. என்னன்னா இந்த காலேஜ்ல எப்படித்தான் 3 வருஷம் தாங்கினாங்களோன்னு ஹீரோவா அவரோட இமிட்டேட் கேரக்டர் குட்டி டிராகன் மூலமா யோசிக்க வச்ச ஐடியா சூப்பரா இருந்தது. கிளைமாக்ஸ்ல ஹீரோ நேர்மையானவர்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச பிறகும் அவர் உண்மையை எல்லாரும் முன்னாலே உடைச்ச பிறகும் கௌதமன் அவருக்கு திருப்பி வேலை கொடுக்குற மாதிரியும் KS ரவிக்குமார் தன்னோட பொண்ணை திருப்பி கொடுத்து கல்யாணம் நடக்கிற மாதிரியும் சினிமா தனமா சீன் வைக்காம ஹீரோ வேலையை இழந்து ஃபுட்டு டெலிவரி பண்ற பாயா காமிச்ச விதம் நல்லா யதார்த்தமா இருந்தது. படத்துல நிறைய இடத்துல வசனங்கள் அவ்வளவு சூப்பரா இருந்தது. நான் கெட்டவன் தான், ஆனா இன்னொருடைய வாழ்க்கையை கெடுத்து அவனுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை கெடுத்து என்னுடைய வாழ்க்கையை வளமாக்கிக்கிற அளவுக்கு மோசமான ஆள் கிடையாது நானு. இந்த மாதிரி டைலாக் எல்லாம் சூப்பரா இருந்தது. இந்த மாதிரி கொஞ்சம் டைலாக் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். படத்துல காமெடி ட்ரீட்மெண்ட் நல்லா அருமையா இருந்தது. இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட பிரேமலு படம் பார்க்கும்போது நமக்கு எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமான ஃபீலிங் கொடுத்ததோ அந்த அளவுக்கு ஃபீலிங் இந்த படத்துல கண்டிப்பா கிடைச்சிருக்கும். அது மட்டும் மிஸ்ஸிங். ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளைமாக்ஸ் வரைக்கும் ஹீரோவை ரொம்ப மாசா காமிச்சிட்டு கடைசியில ஒரு திருந்தி எல்லாருக்கும் பூமர் மாதிரி அட்வைஸ் பண்ற மாதிரி கிரிஞ்சா இல்லாம ஆரம்பிச்ச 40வது நிமிஷத்துல இருந்து ஹீரோ அடி வாங்கி வந்து நூடுல்ஸ் ஆகிற மாதிரி காமிச்சு கடைசியில ஹீரோ அட்வைஸ் பண்ணும்போது அது ஏத்துக்கிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி கேரக்டர் டிசைனிங் சூப்பரா இருந்தது. ஒவ்வொரு கேரக்டரையும் நல்லா பார்த்து செதுக்கி எடுத்திருக்காரு. 2-3 கதாபாத்திரங்களை தவிர அது என்ன நான் மைனஸ் பாயிண்ட்ல சொல்றேன், அங்க இருக்க ஆப்பு குறிப்பா மிஸ்கினுடைய கதாபாத்திரம் அவ்வளவு அழகா எழுதப்பட்ட ஒரு கதாபாத்திரம். 48 அரியர் கிளியர் பண்ணாம தன்னோட காலேஜை விட்டு வெளியே போன ஒரு மாணவன் அவன் எப்படி போனாலும் பரவாயில்லன்னு கவலைப்படாம திரும்ப அவர் காலேஜுக்கு கொண்டு வந்து அவர் அரியர் எழுத வச்சு அவருடைய வாழ்க்கையில முன்னேற்றி வைக்கிற ஒரு பிரின்சிபலா சூப்பரா ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணியிருந்தார் டைரக்டர். அதே மாதிரி பிரதீப்புடைய அம்மா அப்பா கதாபாத்திரங்கள் உண்மைக்கே தன்னுடைய பையன் காலேஜுக்கு போறானா, காலேஜில் எப்படி படிக்கிறான், உண்மைக்கே வேலைக்கு போறான்னு தெரியாமலே தன்னுடைய பிள்ளைகளை நம்பிட்டு இருக்கிற பேரண்ட்ஸுக்கு எச்சரிக்கை பண்ணி அடிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரங்கள். அதே மாதிரி ஃபேக் ஆன்லைன் இன்டர்வியூ எப்படி நடத்துறாங்க, எத்தனை பேர் போலீஸ் சர்டிபிகேட் மூலமா இன்னொருத்தருடைய வாழ்க்கையை அழிச்சு முன்னேறிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சோசியல் அவேர்னஸ் எக்ஸிபிட் பண்ற ஐடியா, எக்ஸிபிட் பண்ண விதம் எல்லாமே நல்லா சூப்பரா இருந்தது. படிக்கலன்னா நமக்கு நல்ல சம்பளத்துல வேலை கிடைக்காது, நல்ல ஒரு மனைவி கிடைக்க மாட்டா, எவ்வளவு ஹீரோயிசம் காமிச்சாலும் நம்ம வெத்துதான். தமிழ் சினிமாவுடைய வழக்கமான ஹீரோயிசம் ஃபார்முலா சௌகடி கொடுக்குற அந்த கான்செப்ட் அவ்வளவு சூப்பரா இருந்தது. நல்ல ஐடியா. அங்கதான் 1-2 ரொமான்ஸ் காட்சிகள் இருந்தாலும் மொத்தத்தால் ஃபேமிலி ஆடியன்ஸ் இளைஞர்கள் 2 தரப்புக்கு பிடிக்கிற மாதிரியே ரொம்ப கிளாஸ் எடுக்காம வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி அவளை அழகா பொழுதுபோக்கா சொல்லியிருக்காரு டைரக்டர். வழக்கமான தமிழ் சினிமா மாதிரி இல்லாம ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் நல்லா என்கேஜிங்கா இருந்தது. இவரோட அஸ்வத் மாரிமுத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். அடுத்து படத்தோட கேமராமேன் பொபுரிட்டி, சூப்பரான சினிமாட்டோகிராஃபி, காலேஜ் காட்சிகள், வெளிநாட்டு காட்சிகள், பாடல் காட்சிகள் எல்லாமே நல்லா சூப்பரா கிராண்டா இருந்தது. ஒரு 37 கோடி ரூபா பட்ஜெட் படம் கொஞ்சம் கூட நம்ப முடியல. படத்தோட ரிச்சான காட்சி அமைப்புகள் பார்த்தா கிட்டத்தட்ட 80 கோடி ரூபா செலவு பண்ண மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு கிராண்டான சினிமாட்டோகிராஃபி. குறிப்பா பாடல் காட்சிகள்ல வெளிநாட்டுல நாயகனும் நாயகியும் பாடத்துல நடந்து வர காட்சிகள், அந்த பனிப்பொழிவு காட்சிகள் எல்லாமே பார்க்க அவ்வளவு ரம்மியமா இருக்கு. கேமராமேனுக்கு ஒரு சிறந்த பாராட்டுகள். அடுத்த படத்துக்கு இசை லியோன் ஜேம்ஸ் சூப்பரா பண்ணியிருந்தாரு. பாடல்கள் நல்லா இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி இருந்தது. லவ் ஃபெயிலியர்ஸ் ஆனாலே அது சிம்பு தான் ஒரு முத்திர குத்துற மாதிரி. ஏண்டி என்னோட்டு போனங்கிற சிம்பு பண்ண பாட்டு, மாட்டிக்கிறாரு ஒருத்தருங்கிற பாட்டெல்லாம் நல்லா சூப்பரா இருந்தது. பிஜிஎம் ஸ்கோரிங் எல்லாம் பிரமாதமா இருந்தது. படத்தோட நல்லா கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தது. படத்துக்கு எடிட்டிங் பிரதீப் ராகவ் நல்லா பண்ணியிருந்தாரு. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சில காட்சிகள் கொஞ்சம் லென்த்தியா இருந்ததுனால கொஞ்சம் போரிங் ஃபீலிங் வந்தது. ஆனா செகண்ட் ஹாஃப் நல்லா செமையா இருந்தது. எந்த விதத்திலும் போர் அடிக்காம நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி எடிட் பண்ணி இருந்தாரு. அவருக்கும் வாழ்த்துக்கள். மொத்தத்தில் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க.
படம் மொத்தத்தில் அருமையா இருந்தாலும் கிளைட்டர்ஸ் ஆர் நாட் கோல்டுங்கிற மாதிரி என்னுடைய பார்வையில் சில லாஜிக் மிஸ்டேக்குகள் அபத்தங்கள் இருக்கு அந்த படத்தில். முதல்ல சில லாஜிக் மிஸ்டேக்குகள், அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் 48 அரியர் வச்சிருக்கான், கிளாஸ் அட்டண்டன்ஸ் வெறும் 2% தான் இருக்கு. இப்படி இருக்கிற பட்சத்தில் அவன் பேரண்ட்ஸ் கூப்பிட்டு பிரின்சிபல் இல்லை காலேஜ் மேனேஜ்மெண்ட் பேச மாட்டாங்களா, ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் கூட நடத்த மாட்டாங்களா? இந்த படத்தோட ஒரிஜினல் சோர்ஸ் டான் படத்துல பேரண்ட்ஸ் மீட்டிங் காட்சிகள் இருக்கு. பேரண்ட்ஸ் பையனோட படிப்பை பத்தி ஒரு நாளாவது விசாரிக்க மாட்டாங்களா? இந்த அளவுக்கு பேரண்ட்ஸ் அப்பாவியா இருப்பாங்க. ஏன்னா சென்னைக்கு வேலூருக்கும் இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள தூரமா. அதே மாதிரி 48 அரியர் வச்சவன் கம்பெனியில சேர்ந்து கொஞ்ச நாளே இன்ஜினியரிங் நல்லா படிச்சு வந்த மற்ற ஸ்டாஃப்களை காட்டும் அவனால எப்படி வேகமா முன்னேற முடியுது, ப்ரமோஷன் வாங்க முடியுது, நல்ல சேலரி வாங்க முடியுது? இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை, சினிமா தரமா இருக்கு. மிஷ்கின் காலேஜுக்கு பிரின்சிபாலா இருக்கலாம், ஆனா ஒரு ஐடி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவர் 3வது மனுஷன். அவர் ஈஸியா உள்ள நுழைஞ்சி ஒரு மீட்டிங் ஹாலில் உட்காந்து ஹீரோ விசாரிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட நம்புற மாதிரியே இல்லை. படத்துல வர ஹீரோ ஹீரோயின் மாதிரி இந்த காலத்துல யாரும் கில்ட்டியா இருக்காங்க, நம்ப முடியல. ஹீரோ விட்டு நல்ல பையன் கிடைச்சி அவரை கழட்டி விட்டுட்டு போன ஹீரோயின் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க. ஆனா அவரை மறக்க முடியாம குற்ற உணர்ச்சியோட திருப்பி அதே காலேஜ்லயே வந்து லெக்சரா வேலை பார்க்கறவங்க நம்புற மாதிரியே இருக்கு. 48 அரியர் பேப்பர் எழுதுன்னா ஒரு நாளைக்கு 2 எக்ஸாம் வச்சா கூட 24 நாட்கள் ஒருத்தனால கண்டினியூஸா உட்காந்து பரீட்சை எழுத முடியுமா? எதிர சிட்டி ரோபாவால கூட முடியாதுங்க. என்னதான் டீம்டு யூனிவர்சிட்டியா இருந்தாலும் பரீட்சை நடந்த உடனே வேல்யூவேஷன் பண்ணி ரிசல்ட்டை உடனே டிக்ளேர் பண்றாங்க. அதுக்கு எப்படி 2 மாசமா ஒரு டைம் எடுக்குமே. இந்த காலத்துல பிரேக்கப் பண்ணிட்டு போற எந்த பொண்ணு தான் கில்ட்டியா இருக்காங்க. உனக்கு என்னோட நல்ல பொண்ணு கிடைப்பாடான்னு டாட்டா கட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. திருப்பி அவனை நினைக்கிறதே கிடையாது, அவனை பத்தி ஒரு வார்த்தை கூட விசாரிக்க மாட்டாங்க. அப்படித்தான் இன்னைக்குள்ள 2K கிட்ஸ் லெவல்லாம் பிக்கப் பிரேக்கப் ரிப்பீட், பிக்கப் பிரேக்கப் ரிப்பீட், பிக்கப் பிரேக்கப் ரிப்பீட்னு ஓடிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி ஹீரோ தன்னால ஒருத்தர் பாதிக்கப்பட்டாருன்னு கில்ட்டியா ஃபீல் பண்ணி தான் பண்ண ஃப்ராட் தரங்களை எல்லாம் எல்லாரும் முன்னாலே போட்டு உடைக்கிறதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரியே இல்லை. ஏன்னா அந்த பையன் அவருக்கு நல்லா தெரிஞ்ச பையங்கிறதுனால கில்ட்டியா ஃபீல் பண்ணியிருக்காரு. அப்ப இதுக்கு முன்னாடி எத்தனை பேருடைய நல்ல வாய்ப்பை எடுத்து போலீஸ் சர்டிபிகேட் மூலமா உள்ள நுழைஞ்சிருக்காரு. அப்பா அவர் கில்ட்டியா ஃபீல் பண்ணவே இல்லையா? இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரியே இல்லை. அடுத்து ஒரு மிகப்பெரிய அபத்தம், ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா கிளைமாக்ஸ் எமோஷனல் சீன். கல்யாண மண்டப சீன் ஹீரோவை ரொம்ப நல்லாவும் காமிக்கிறதுக்காக வலுக்கட்டாயமா திணிக்கப்பட்ட ஒரு அபத்தமான சீன் மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஏன்னா ஹீரோவோட கில்ட்டி ஃபீலிங்கு வேற ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் இருக்கு இந்த படத்துல. அதாவது நல்லா படிக்கிற பையன் தான் பண்ண ஃப்ராட் தரத்தினால ஒரு பேப்பர்ல ஃபீல் ஆயிட்டேன்னு தெரிஞ்சு அவன் வாழ்க்கையில ஃபீல் ஆகக்கூடாதுங்கிறதுனால நான் ஒரு ஃப்ராடுன்னு எல்லாரும் முன்னாலே கல்யாண மண்டபத்துல அது முகூர்த்த நேரத்துல போட்டு உண்மையா உடைக்கிறார் ஹீரோ. இதனால என்ன பயன்? அந்த அரியர் வச்ச பையனுக்கு இவரால் உடனே வேலை கிடைச்சதா? கல்யாண மண்டபத்துல தாலி கட்டும் போது ஒரு பொண்ணுடைய கல்யாணத்தை நிப்போட்டுறோமே, அந்த பொண்ணுடைய கல்யாண வாழ்க்கை என்ன ஆகும்? பொண்ணுடைய வீட்டுக்காரங்க ஸ்டேட்டஸ் அந்தஸ்து மரியாதை என்ன ஆகும்? அதெல்லாம் ஹீரோ யோசிக்க மாட்டாரா? தான் நல்லதே வாங்கணுங்கிறதுக்காக ஒரு பொண்ணுடைய கல்யாண வாழ்க்கையில விளாடுறதுல என்ன நியாயம் இருக்கு? இவரால் ஏற்கனவே ஒரு பொண்ணு இவரை மறக்க முடியாம கிட்டியா திரும்ப வந்திருக்கு. இப்ப இன்னொரு பொண்ணு இவரை மறக்க முடியாம திருப்பி இப்படி லூஸ் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கணுமா? இதுல என்ன நியாயம் இருக்கு? இப்படி எல்லாரும் முன்னாலே உண்மையை சொல்லி அம்மா அப்பாவை எல்லாரும் முன்னால அவமானப்படுத்தி அவங்க மனசை கஷ்டப்படுத்தல என்ன நியாயம் இருக்கு? அதுக்கு மேல அந்த ஹீரோ என்ன பண்ணிருக்கணும்? அந்த பையனை கூப்பிட்டு இன்னும் 4 மாசத்துல ஒரு செமஸ்டர் எக்ஸாம்ல அந்த அரியர் கிளியர் பண்ணு, ஒரு பேப்பர் தானே, டிகிரி சர்டிபிகேட் வாங்கிட்டு வா, எனக்கு என் கம்பெனியில நல்ல பேர் இருக்கு, அதனால உனக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணி வேலை வாங்கி தரேன்னு சொல்லி இருந்தாருன்னா அற்புதமான ஒரு ஐடியாவா இருந்திருக்கும். அதை விட்டுட்டு தலையை சுத்தி மூக்க தோறேன்னு அந்த பையனுக்காக நைட்டு ஃபுல்லா கில்ட்டியா ஃபீல் பண்ணுவாராம், பொண்ணோட கல்யாணத்தை நிப்பாட்டு வரான், எல்லாரும் முன்னாடி உண்மையை போட்டு உடப்பாராம், எல்லாரும் மனசையும் கஷ்டப்படுத்தி நேர்மையானவனு பேர் வாங்குவாராம். இதனால என்ன பிரயோஜனம்? சிஓ கூப்பிட்டு திருப்பி வேலை கொடுத்தாரா? இல்ல பரசுராமன் கூப்பிட்டு தன்னோட பொண்ணை கொடுத்து மறுபடியும் கல்யாணத்தை நடத்துறாரா? ஏதாவது நடந்துச்சா? ஹீரோ கடைசியில் கூப்பிட்டு டெலிவரி பண்ற மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஒரு உண்மையை சொல்லி என்ன பிரயோஜனம்? அதைத்தான் திருவள்ளுவர் அன்னைக்கு அழகா சொல்லியிருக்காரு, பொய்மையும் வாய்மையும் எடுத்து புரை தீர்ந்த நன்மை பயக்க பண்ணின். அப்ப டைரக்டர் என்னதான் சொல்ல வர்றாரு? நேர்மையா உண்மையா இருக்கிறாரா? இல்லை உண்மையா நேர்மையா இருந்தா ஒரு பிரயோஜனமும் கிடையாதுன்னு சொல்ல வர்றாரா? அதே மாதிரி அடுத்து ஒரு அபத்தமான சீன், கடைசியில் பிரின்சிபல் ஒரு நல்ல குணத்தை நேர்மையை பார்த்து தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்க ரெடியா இருக்காராம். இது எந்த விதத்துல நியாயம்னே தெரியல. ஹீரோக்கு இப்ப டெலிவரி பாயா 25,000 சம்பளம் கிடைக்கிறது மாசம். இதை வச்சு சென்னையில ஒரு பொண்ணோடு எப்படி வாழ முடியும்? இனிமே ஹீரோ வேற ஐடி கம்பெனியில வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அவரோட ப்ரொஃபைல பார்த்து என்ன கேட்பாங்க? உங்களுக்கு ப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இதுக்கு முன்னால எந்த கம்பெனியில வேலை பார்த்தீங்க? அந்த கம்பெனியோட சிஇஓ நம்பர் கொடுங்க, அந்த கம்பெனியோட அட்ரஸை கொடுங்கம்பாங்க. அப்போ அவரோட
நம்முடைய வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறிடுமே. இப்படி ஏகப்பட்ட லாஜிக் மீறல்கள் அபத்தங்கள் இந்த படத்துல. அதாவது இந்த படத்துல வந்து ஒரு இல்யூஷன் மூலமா உங்களை நல்லா ஏமாத்தி இருக்காங்க. உண்மையை சொன்னா உங்க கையில ஒரு நயா பைசா கூட இல்லைன்னா நீங்க என்ன நல்லவனா நேர்மையானவனா சுத்தமான ஒழுக்கமானவனா படிச்சவனா உழைப்பாளியா இருந்தாலும் நீங்க வெளியில இறங்கி போனீங்கன்னா உங்களை ஒரு நாயோட மதிக்காது. சப்போஸ் நீங்க நல்ல கோடீஸ்வரனா இருந்து இந்த மாதிரி நேர்மை நீதி நியாயம் ஒழுக்கணும் ஃபாலோ பண்ணீங்கன்னா மக்கள் உங்களை மதிப்பாங்க. இல்ல நீங்க நல்லா கோடீஸ்வரனா இருந்து நிறைய ஃப்ராட் தரம் பண்ணாலும் அரசியலையாவது உங்களை ஜெயிக்க வைப்பாங்க மக்கள். அப்படிப்பட்ட உலகம் அது. இந்த காலத்துல போய் ஹீரோ குற்ற உணர்ச்சியோட வேலையை தியாகம் பண்றாரு, கல்யாணத்தை தியாகம் பண்றாரு, ஃபுட்டு டெலிவரி பண்றாரு. இதுக்கு என்ன பண்ணிருக்கணும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பையனுக்கு தன்னுடைய கம்பெனியில வேலை வாங்கி கொடுத்து நம்ம பண்ற தப்புனால நமக்கு மட்டும் இல்லாம நம்மளை சுத்தி இருக்கிற நம்மளை நம்பி இருக்கிற 40 பேருக்கு நல்லது நடக்குன்னா அந்த தப்பு பண்றது தப்பே இல்லை ஒரு டயலாக பேசி சிம்பிளா முடிச்சிருக்க வேண்டாமா? தேவையில்லாம டான் படம் மாதிரியே கடைசியில எமோஷனலா முடிக்கிறேன்னு தலையை சுத்தி மூக்க சுட்டுருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட்களை வச்சு பார்க்கும்போது இந்த படம் சூப்பரா இருந்தாலும் 2K கிஸ்களுக்கான அழகான ஒரு விக்ரமன் படம் அவ்வளவுதான். மற்றபடி வேற எந்த குறையும் இல்லை இந்த படத்துல. படத்தோடைய மாரல் வேல்யூ சூப்பரா இருக்கு. மற்றவங்களுடைய வாழ்க்கையை கெடுக்காத அளவுக்கு வாழ்ந்தீங்கன்னா உங்க மனசாட்சி உங்களுக்கு ரொம்பவே மதிப்பு கொடுக்கும். வசதியா வாழறதுனால நிம்மதியான வாழ்க்கை வாழலாம், நேர்மையா உண்மையா இருங்க. இதைத்தான் அவங்க அழகா சொல்லியிருக்காங்க. படத்தோடைய ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, கண்டென்ட் நல்லா அற்புதமா இருக்கு. காஸ்டிங், டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் நல்லா இருக்கு. படத்துல வன்முறை காட்சிகள் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இந்த அடிப்படையில படத்துக்கு 5க்கு 4 ஸ்டார்கள் தாராளமா கொடுக்கலாம். நான் மைனஸ் பாயிண்ட் சொன்ன நிறைய பாயிண்ட்டுகள் என்னுடைய மனசுக்கு தோணுச்சு, அவ்வளவுதான். இது ஒரு டைம் பாஸ் படமா மட்டும் பாத்தீங்கன்னா ஓகே. ஆனா இதை நடைமுறையில் உங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான், ஜோலியை ஒரேடியா முடிச்சு விட்டுருவாங்க. போங்க ஃபேமிலியோட குடும்பத்தோட போய் இந்த படத்தை ரசிச்சு பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. மொத்தத்துல டிராகன் பூமர் டிராகன் சொல்லி விமர்சனத்தை முடிச்சுக்கிறேன். விமர்சனம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி விமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஸ்லாம்.